கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேட்ட ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிறாம, தள்ளி விட்டுறாம பாருங்க. சரியா? காலையில எந்திரிச்சதுமே நேரா கிச்சனுக்கு வந்தாச்சு. அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு சைடு ஒல ஊத்தி போட்டுட்டேன். கவுண்டர் டாப்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்ல, இத ஒட்டும்போது அவ்ளோ சந்தோஷப்பட்டேன். பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. இப்ப அந்த ஹீட்லாம் தாங்காம தனியா உறிஞ்சு வருது. அது மொத்தமா எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. நானும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். தனித்தனியா குட்டி குட்டியா தான் பிரிஞ்சு வருது. பார்க்கவே நல்லா இல்ல. அது மொத்தமா எப்படி உரிச்சு எடுக்கிறதுன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு டிப்ஸா. நான் எப்பவுமே அரிசி கழுவுன தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே செடிகளுக்கு எடுத்து ஊத்திருவேன். இன்னைக்கு என்ன கோலம் போடுறதுன்னு தெரியாம என்னோட புக்க பெரட்டி பெரட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கோலம் சிக்குச்சு. வாசல்லாம் பெருக்கி கோலத்த போட்டு விட்டாச்சு. சாப்பாட வடிச்சு விட்டுட்டு அப்படியே சமையல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல ரெசிபிய. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்கல்ல, அதுதான். இன்னைக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமா ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, கேரட்டு, பீன்ஸு அப்புறம் நான் குடமிளகாய் போட்டிருக்கேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுருங்க. லைட்டா தண்ணி ஊத்தி வேக வச்சுருங்க. காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா கிண்டி விட்டுட்டு பெப்பர் தூள் போட்டுருங்க. அப்புறம் சாதத்தை போட்டு கிளறுனீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி குடுத்துட்டு கமெண்ட்ல சொல்லணும். தம்பிக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டு அவனையும் வேன் ஏத்தி விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.